நாசிகளின் கொடி. இது ஆரியர்களின் ஆணித்தனமான சின்னம். இந்த கொடியின் முகாமையான அங்கம் நாசிகளால் ஸ்வஸ்திகா என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சொல் இந்திய சமஸ்கிருத பெயரான ஸ்வஸ்திக் என்பதிலிருந்து மருவிய சொல்லே ஆகும். இந்த உருவத்திற்கு ஹேக்கன் க்ரூஸ் என்ற செருமானிய பெயர் இருந்தாலும் இதை சமஸ்கிருத பெயரால் அழைக்க காரணம் என்ன? சற்று சிந்திப்போம். ஐரோப்பியர்கள் இந்தியாவில் காலனி ஆதிக்கம் செலுத்திய பிறகுதான் அவர்களுக்கு தாங்கள் ஆரிய இனத்தை சார்ந்தவர்கள் என்ற உண்மையை தெரிந்து கொண்டார்கள். இந்தியாவில் இந்த பிராமண ஆரியர்களின் தோற்றத்தை கண்டும் அவர்களது வரலாற்றை அறிந்த பிறகுமே தாங்களும் ஆரியர்கள் தான் என்று உணர்கின்றனர். இந்திய பிராமணருக்கு ஆரியர் என்ற பெயர் எப்படி வந்தது? காட்டப்பட்டுள்ள படங்கள் ஆரியர்களின் இயல்பான தோற்றத்தை குறிக்கின்றன. செம்பட்டை முடி, நீல நிற கண்விழிகள், வெண்மையான தோற்றம், கூர்மையான மூக்கு போன்றவையே ஆரியர்களின் பொதுவான அங்கு அடையாளங்களாகும். இங்கே திரையில் நாம் காண்பது சராசரி தமிழனின் தோற்றம். கருத்த நிறம், கரு விழிகள், கருத்த முடி, தட்டையான மூக்கு, இது போன்ற தோற்றத்தை உடையவர்கள் வாழ்ந்த இந்திய உபகண்டத்தில் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நுழைந்த ஐரோப்பியர்களின் மாறுபாடான தோற்றத்தை கண்ட தமிழர்கள் அவர்களை அரியர்கள் என்று அழைத்தனர். அதுவே நாளடைவில் ஆரியர் என்று தெரிந்தது. தங்களை ஆரியர் என்று உணர்ந்த ஐரோப்பியர்கள் சமஸ்கிருத இலக்கியங்களை பார்த்து வியந்தனர். கிரேக்க இலக்கியங்களை காட்டிலும் மேன்மையான இலக்கியங்களும் தத்துவ ஞானங்களும் அவர்களை பிரமிக்க வைத்தது. பிராமண ஆரியர்களின் கலைகளையும் இசையும் கண்டு ஐரோப்பிய ஆரியர்கள் இரம்பூதி எய்தினர். 15ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தைய காலத்தில் ஐரோப்பிய ஆரியர்கள் அறிவியலிலும் எந்திரவியலிலும் கொடிகட்டி பறந்தனர். அதனால் மிகையாகவே செருக்கேறிய அவர்கள் ஆதி காலத்திலும் தனது இனத்தை சேர்ந்த பிராமண ஆரியர்கள் இத்தகைய மேன்மையை அடைந்ததாக கருதி பெருமிதம் கொண்டனர். பிராமண இந்துக்களால் அதிர்ஷ்ட குறியீடாக பயன்படுத்தப்பட்ட ஸ்வஸ்திகை ஐரோப்பா, அமெரிக்கா முழுவதும் பயன்படுத்தினர். உலகளாவிய ஆரியருக்கு கட்டுக்கடங்கா பெருமித உணர்வு தொற்றிக்கொண்டது. ஸ்வஸ்திக்கின் பெயரால் ஊர்களுக்கு பெயர் வைத்தனர், கடைகளுக்கு பெயர் வைத்தனர், வீடுகளில் பொறித்தனர், வணிக முத்திரையாக பயன்படுத்தினர். இந்த பாதிப்பு ஹிட்லருக்கும் ஏற்பட்டது. மேடிசன் கிராண்ட் எனும் அமெரிக்கனுக்கும் ஏற்பட்டது. 1916 கிராண்ட் த பாசிங் ஆஃப் கிரேட் ரேஸ் என்ற நூலை எழுதினார். அந்த நூலின் சாரம் என்ன? இந்த படத்தில் சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ள பகுதிகள் தான் நார்டிக் எனப்பட்டது. இது நார்டிக் என மக்கள் தோன்றிய பகுதியாக உணரப்பட்டது. ஆரியர்களான நார்டிக் சமூகம் தான் இந்த உலகிற்கான முதன்மையான சமூகம் என்று செருக்குற்றனர். இவர்களே ஆள பிறந்தவர்கள். இந்த இனம் தூய்மையாக வாழ்வாங்கு வாழ வேண்டுமானால் மற்ற இனங்களின் தொடர்ச்சியை கருத்தடை மூலமாகவோ அல்லது கொலையின் மூலமாகவோ தடுக்க வேண்டும். அரை சர்வாதிகார அரசை நிறுவி தாழ்ந்த இன மக்களை தடுப்பு கூடங்களில் அடைக்க வேண்டும். ஹிட்லர் பின்னாளில் பயன்படுத்திய வதை முகாம் போன்றவற்றை தான் கிராண்ட் கூறுகிறான். இதுதான் அவனது நூலின் சாரம். இந்த நூல் அமெரிக்காவில் 16 லட்சம் பிரதிகள் விற்றன. இந்த புத்தகத்தை படித்த ஹிட்லர் இதை தனது பைபிளாக அறிவித்தான். இந்த அமெரிக்க நூலின் செருமானிய மொழிபெயர்ப்பை ஜெர்மனியில் பதிப்பித்தான். மெயின் கேம்ப் எனும் எனது போராட்டம் என்ற ஹிட்லரின் நூல் இதை அடியொற்றித்தான் இயற்றப்பட்டது. இந்த காட்சியில் காட்டப்பட்டுள்ள ஹிட்லரின் புத்தகத்தில் ஸ்வஸ்திக் உள்ளதை பாருங்கள். ஆரிய செருக்கின் சின்னமாக இது அறியப்பட்டது என்பது இதனால் நிறுவப்படுகிறது. இது இந்திய பிராமணர்களால் பயன்படுத்தப்பட்டது என்பதால் மட்டும் இதை ஆரியரின் சின்னமாக ஏற்றனரா? இல்லை. தொல்பொருள் அகழ்வாய்வுகளில் ஸ்வஸ்திக் முதலாக கிடைத்த இடம் சிந்துவெளிதான். கிமு 2000 முந்தைய அந்த பரந்துபட்ட சிந்துவெளி நாகரிகம் உலக நாகரிகங்களில் மிகவும் மேன்மையானதாக அறியப்பட்டது. மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்ட நகரங்கள், வீட்டுக்குள்ளேயே குளியல் கூடங்கள், கழிப்பறைகள், சுட்ட மண்ணாலான குழாய்கள், கழிவுநீர் சாளரங்கள், நீர் நிலைகள், சாய பட்டறைகள், வார்க்கப்பட்ட சிலைகள், முத்திரைகள், இசை கருவிகள் போன்ற பல பரிமாணங்கள் சிந்துவெளி நாகரிகத்திற்கு உண்டு. நல்லவற்றை எல்லாம் தனது என்று உரிமை கொண்டாடும் வழமை கொண்ட இந்திய ஆரியம் சிந்துவெளியையும் தனது பண்டைய பண்பாடு என்றே சாற்றியது. இதன் வழி தொல்பழங்கால நாகரிகமான சிந்துவெளி பண்பாட்டிற்கும் தாமே சொந்தம் என்று ஆரியம் பூரித்தது. ஹென்ரிச் கீமன் என்ற தொல்லியல் ஆய்வாளர் ஸ்வஸ்திகா பொறிக்கப்பட்டுள்ள பொருட்களை ட்ராய் நகர அகழ்வாய்வுகளிலிருந்து கண்டெடுத்தார். அவர் எமிலி போனாஃப், மேக்ஸ் முல்லர் போன்ற அன்றைய ஐரோப்பிய சமஸ்கிருத ஆய்வாளர்களிடம் அணுகி கருத்து கேட்டார். அவர்களின் கருத்துப்படி இது தொல் ஆரியர்களின் மத பண்பாட்டு குறியீடாக இருந்து வந்துள்ளது என்று அனுமானிக்கின்றார். ஆனால் பாவம், இது அனைத்து தொல் சமூகங்களின் மத குறியீடு என்பதை
அன்று அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த அறியாமையால் நாசிசத்தை தோற்றுவித்த ஹிட்லரும் நாசிசத்தின் அடையாளமாக ஸ்வஸ்திகாவை கையாண்டான். அன்றைய ஜெர்மனியின் மூதாதையர்கள்தான் வரலாற்று ஆரியர்கள். அவர்கள் இந்த உலகத்தை வென்று அடக்கியாள தகுதியும் உரிமையும் பெற்றவர்கள். இதுதான் நாசிசத்தின் முகாமையான கோட்பாடு. நாசிசத்தால் உந்தி தள்ளப்பட்ட ஹிட்லர் பேராசை கொண்டு அநீதி போர் தொடுத்தான். நிராசையான கனவோடு பல கோடி மனிதர்களை பழிவாங்கிய ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டான். ஐரோப்பிய ஆரிய மேலாண்மையின் வேர்கள் இந்தியாவில் இருந்துதான் சென்றது என்பதற்கு பிராமணர்களின் நால்வருண கோட்பாடே ஒரு சிறந்த சான்றாகும். மேடிசன் கிராண்ட் நூலின் சாரமும் ஹிட்லரின் நாசிசமும் இந்திய பிராமண ஆரியர்களின் நால்வருண கோட்பாடும் 20ஆம் நூற்றாண்டின் வடிவங்கள் என்பது வெள்ளிடை மலை. ஐரோப்பிய ஆரிய செருக்கில் இந்திய பிராமணர்களின் பங்கை உணர்ந்து கொள்ள வேண்டுமா? அப்படியெனில் நாம் அறிய வேண்டிய இன்னொரு வரலாற்று நபர் மேக்ஸ்மியானி போர்ட்டஸ் என்ற பிரெஞ்சு ஆரிய பெண். இவர் தனது பெயரை சாவித்ரி தேவி, அதாவது சூரிய கதிர் அம்பாள் என்று சமஸ்கிருதத்தில் இருந்து பெயர் மாற்றம் செய்து கொண்டார். அசித் கிருஷ்ண முகர்ஜி என்ற இந்திய வங்காள பிராமணரை திருமணம் செய்து கொண்டார். இவர் ஹிட்லரை விஷ்ணுவின் 11வது அவதாரமாகவே கருதினார். யூதர்கள் வாழ தகுதியற்ற தாழ்ந்த இனம். அவர்களை கொல்லவே விஷ்ணுவின் அவதாரமாக ஹிட்லர் வந்தார் என்று நம்பினார். இவரை பற்றி முழுமையான ஒரு ஆய்வே தேவைப்படுகிறது. அதை பிறகு செய்வோம். ஐரோப்பிய ஆரிய செருக்கிற்கும் இந்திய பிராமணத்திற்கும் உள்ள உறவை ஹென்ரிச் லுபார்ட் ஹிம்லர் அருமையாக சொல்வார். இவர் ஹிட்லரின் வலதுகரம், நாசிச ஜெர்மனியின் 2வது பெரிய ஆளுமை, 60 லட்சம் யூத படுகொலையை செய்த SS ஆபீசர்களின் தலைவர். இவர் தனக்கு வழமையாக உடல் பிடித்துவிடும் ஃபெலிக்ஸ் கர்ஜன் என்பவரிடம் தான் செய்த யூத இன படுகொலையை குற்ற உணர்வில்லாமல் செய்ய எப்போதுமே பகவத்கீதையை தன் கையில் வைத்திருந்ததாக சொன்னாராம். கிருஷ்ணனின் கட்டளைக்கிணங்க எப்படி அர்ஜுனன் எந்த பற்றுமற்று கொலை செய்தானோ அதே போலத்தான் தானும் செய்ததாக தெரிவித்தான். ஆக ஐரோப்பிய ஆரிய செருக்கின் வேர்கள் இந்திய பிராமணர்களின் இலக்கியங்களிலும் கலைகளிலும் சமஸ்கிருத மொழியில் இருந்தும் சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்தும் வளர்ந்தவை என்பதை கண்டோம். ஆனால் பாவம், சமஸ்கிருதத்தில் இருந்த பெரும்பாலான நூல்களும் கலைகளும் தத்துவ ஞானங்களும் இசைக்கலையும் கருத்த தமிழிடமிருந்து உருவானவை என்பது அக்கால ஐரோப்பிய ஆரியர்கள் அறிந்திருக்கவில்லை. சமஸ்கிருதமே கூட தமிழை அடியொற்றி உருவான மொழிதான் என்பதும் அன்று அவர்கள் அறியாதது. சாவித்ரி தேவி வெகுவாக மெச்சிய இந்து மதமும் தமிழரது சிவனிய மாலிய வேர்களுடன் ஆரியரின் பிரம்மாவையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது என்பதையும் அந்த அம்மையார் அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி நாகரிகமும் ஆரியரது அல்ல என்பதும் தமிழருக்குரியது என்பதும் தற்போது நிறுவப்பட்டுள்ளது. ஆரிய செருக்கிற்கு உதவிய மேற்கூறிய அனைத்தும் தமிழருடையது என்பதை விளக்க இந்த சிறிய பதிவு உதவாது. அதனால் ஆரிய செருக்கின் சின்னமாக விளங்கிய ஸ்வஸ்திக் உலகின் மூத்த சமூகமான தமிழருக்கு சொந்தமானது என்பதை மட்டும் விளக்கி நிறைவு செய்வோம். சிந்துவெளி தமிழரின் பண்பாடு என்று ஒத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும் அங்குள்ள முத்திரைகள் இன்னும் படித்தறியப்படவில்லை என்றே உலகத்தார் கூறி வருகின்றனர். ஆனால் நமது அறிஞர் ரா மதிவாணன் அவர்கள் சிந்துவெளி முத்திரைகளை அனைத்தையும் தமிழில் முறையாக படித்து காண்பித்துள்ளார். ஏழையின் சொல்லும் கருத்தவன் சொல்லும் அம்பலமேறாது என்பது வரலாறு. உண்மையை நிலைநாட்ட நாம் கடுமையாக உழைக்க வேண்டியுள்ளது. சிந்துவெளி எழுத்துக்கள் சிந்துவெளியில் உருவானது அல்ல, அது குமரிக்கண்டத்தில் உருவான இடைக்கழக எழுத்து. சிந்துவெளி எழுத்துக்கள் இலங்கையில் இருந்து பீகார் வரை அனைத்து இடங்களிலிருந்தும் கிடைத்துள்ளன. 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய காபூல் முதல் கொழும்பு வரை பேசப்பட்ட மொழி தமிழே, அதாவது தமிழின் வட்டார வழக்குகளே. பேச்சு மொழி உருவான பிறகே எழுத்து மொழி உருவாகிறது. ஒரு பொருளை குறிக்க அதன் உருவத்தை வரைந்தான் மனிதன். இதை படையெழுத்து, அதாவது பிக்டோகிராஃப் ஆர் இடியோகிராஃப் என்று அழைப்பார்கள். நாளடைவில் அந்த பொருள் பெயரின் சில ஒலிக்கூட்டுகளை குறிக்கவும் அந்த பொருளின் உருவ வடிவம் பயன்பட்டது. இறுதியாக அப்பொருள் பெயரின் ஒரு ஒலியை மட்டும் குறிக்க மேற்கூறிய வடிவம் பயன்படுத்தப்பட்டது. இதுவே எழுத்து தோன்றலின் படிநிலை வளர்ச்சி. சான்றாக சிந்துவெளி கால தமிழர்கள் கலயம் என்ற சொல்லிற்கு க என்ற எழுத்தை பயன்படுத்தினார்கள். உளியம் என்ற கரடியின் வடிவத்தை குறிக்க லா என்ற எழுத்தை பயன்படுத்தினார்கள். லா என்ற தற்கால எழுத்து உளியத்தின் வடிவில் இருப்பதை நாம் காணலாம். இது போன்றே ஓ என்ற எழுத்தை ஒளியல் எனப்படும் மயிலின் உருவத்திலிருந்து பெற்றனர். சிந்துவெளி காலத்தில் ஓ என்ற நெடிலுக்கு 2 குறில்களை பயன்படுத்தினர். தற்போதும் ஆங்கில நெடிலுக்கு 2 குறில்களை பயன்படுத்துவதை கவனியுங்கள்.
கடவுளிடம் தன்னை காக்க வேண்டி விண்ணப்பிக்கும் ஓம்பு என்ற சொல்லின் ஓம் என்ற முதல் அசையை குறிக்க இசட் வடிவத்தில் உள்ள ஒரு சிந்துவெளி கால ஓவின் மீது மற்றொன்றை 90 கோணங்கள் சுழற்றி அமைத்தனர். கூட்டல் குறியை சிந்துவெளி கால தமிழர்கள் இம் அல்லது மா வாக பயன்படுத்தினர். இது முட்டு என்னும் சொல்லின் பட உருவம். எனவே ஒன்றின் மீது ஒன்றமர்ந்த இந்த இரண்டு ஓ என்ற எழுத்துக்கள் ஓ என்ற நெடிலையும் அதனால் நடுவில் ஏற்படும் கூட்டல் குறி இம் என்ற ஒளியையும் குறித்தது. ஆக இந்த ஒரு குறியீடு ஓம் என்ற அசையொலியை குறிப்பதற்கு பயன்படுத்தினர். அசையொலி என்பது இரண்டு அடிப்படை ஒலிகளின் கூட்டொலி. இதை தம்மை காக்கச் சொல்லி இறைவனுக்கு விடுக்கும் விழிப்புச் சொல்லாக ஒலித்தனர். ஓம் முருகா, ஓம்பு முருகா. அதன் அடிப்படையில் இதை ஒரு நல் வாய்ப்பின் குறியீடாகவும் பயன்படுத்தினர். அதாவது a good luck symbol. தமிழன் உலகின் மூத்த குடி என்பதால் இது உலகெங்கும் பரவிய பல இனக்குழுக்களின் குறியீடாகவும் இருந்தது. இப்படித்தான் தமிழரின் ஓம் என்ற இந்த குறியீடு ஸ்வஸ்திக் என்ற சமஸ்கிருத பெயர் சூற்றப்பட்டு ஆரியரின் ஆன்ம ஒழுவை உயர்த்தியது. உலகளாவிய சக்தியாக ஆரியர் வளர உதவியது. ஆனால் இந்த மாண்புகளுக்கெல்லாம் உரியவர்கள் தமிழர்கள். ஆனால் அவன் அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டான். இது போன்ற மீட்டெடுப்புகளால் தான் தமிழன் தனது தாழ்வு மனப்பாங்கிலிருந்து மீளுவான். தமிழரது தலை நிமிரட்டும். தமிழர்கள் தன் தலைகளை உடைத்து வெற்றி பெறட்டும். தமிழனே தமிழனை ஆளட்டும். மாற்றான ஆட்சியை வீழ்த்துவோம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர், வாழ்க இவ்வையகம்.